அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது தியானம் பண்ணும்போது செய்யக்கூடிய முத்திரைகள்லாம் பார்க்க போகிறோம். அது என்னென்ன முத்திரைகள்னு பார்த்துடலாம். ஒரு 5 முத்திரைகள் முக்கியமான முத்திரைகள் இருக்குது, பார்ப்போம். இதில் தியானம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காலில் இது சுக்காசனா. சுக்காசனாலையும் இப்படி உட்காரலாம். அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனா, ஒரு கால் மட்டும் எடுத்து மேலே வைப்போம். அப்படி இல்லைன்னா பத்மாசனா, இன்னொரு காலையும் நம்ம எடுத்து இப்படி வைப்போம். இதெல்லாம் பண்ண வரல எனக்கு நான் நார்மலாக உட்காந்துக்கிறேன், சுக்காசனம் உட்காரனாலும் அந்த மாதிரியும் உட்காரலாம். அப்படி இல்லை வஜ்ராசனாலையும் உட்காரலாம். ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம்னா பத்மாசனம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நம்ம இதில் ஆசனால செய்யலாம். செய்ய வரலன்னா பரவாயில்ல, சுக்காசனால உட்காரலாம். உட்காந்துட்டு நம்ம முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு இப்போ தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட இருட்டான ஒரு அறையில் இருந்து பண்ணோம்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே மிஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே சும்மா உட்காந்து கண்ணை மூடினாலே நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் அப்படி தான் பண்ணவும் நம்ம கண்ணை மூடும்போது நிறைய வர நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம அது கூடவே ட்ராவல் ஆகாமல் அதுலேருந்து மறுபடியும் வெளியே வந்துட்டு நம்ம மறுபடியும் தியானம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வைக்கக்கூடிய முத்திரைகள் ஒரு 5 முத்திரைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சின் முத்திரை வைக்க போகிறோம். சின் முத்திரை அப்படின்னா ஆள்காட்டி விரலும் கட்ட விரலோட நுனியை இப்படி சேர்க்க போகிறோம். சேர்த்து வச்சுட்டு அப்படியே நம்மளோட இதை திருப்பிட்டு உள்ளங்கையை திருப்பிட்டு நம்ம மடி மேலே அப்படி வைக்க போகிறோம். மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடி இருக்கலாம். இதில் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். தியானம் செய்யும் போது ஒவ்வொரு முத்திரையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம சின்ன முத்திரையில் வைக்கலாம், இன்னொரு நாளைக்கு அடுத்த முத்திரை, அது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். அதாவது என்னன்னா அதே மாதிரி தான் ஆள்காட்டி விரலையும் நம்மளோட கட்ட விரல் நுனியும் சேர்த்துட்டு அப்படியே இப்படி வைக்க போகிறோம். நம்மளோட சின்முத்திரையில் அப்படியே இப்படி திருப்பி வச்சுருப்போம். இதில் நம்ம இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுருக்கோம். உள்ளங்கைகள் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுருக்கலாம். இது பேர் ஞான முத்திரை. இதில் அப்படியே இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். தியானம் செய்யும் போது நம்மளோட எல்லாமே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக அதாவது உட்காரணும். அதாவது இப்போ எனக்கு ரொம்ப நேரம் நம்ம உட்கார போகிறோம், ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் உட்கார போகிறாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உட்கார முடியலன்னா வால் சப்போர்ட்லேயே அப்படி இருந்து சாஞ்சிட்டே உட்காரலாம். அதே மாதிரி கைகள் இப்படி கை மடக்கி தான் வச்சுட்டா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகள் இப்படி நேராக வச்சுட்டும் இப்படியும் வைக்கலாம். எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் முத்திரையோட சேர்த்து நம்ம வைக்கலாம். அடுத்தல இப்போ நான் பத்மாசனம் போட்டுக்கிறேன். மூன்றாவது முத்திரை. ஃபர்ஸ்ட் சின் முத்திரை, அடுத்தது ஞான முத்திரை, அடுத்தது பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட மோதிர விரல் நுனியையும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி 2 கைகளுமே இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு மடி மேலே வைக்க போகிறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு கண்களை மூடிட்டு இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அடுத்த முத்திரை அப்பான முத்திரை. அப்பான முத்திரை நம்ம எப்படி பண்ணுறோம்னா நடுவிரல், மோதிர விரல், அதுக்கப்புறம் கட்ட விரல், இந்த 3 விரலோட நுனியை சேர்த்து வச்சுக்கிறோம். மற்ற 2 விரல் நேராக வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்படியே திருப்பி மடி மேலே வைக்கிறோம் சில வினாடிகள்.
தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த முத்திரை வந்து தியான முத்திரை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி நம்ம பண்ணுவோம்னா 2 கைகள் வந்து இப்படி மேல் நோக்கி இப்படி வச்சுட்டு 2 கட்டை விரல மட்டும் இப்படி சேர்ப்போம். அந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ பெண்களா இருக்கிறாங்க, யோகினியா இருக்காங்க, அப்படி செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட இடது கை வந்து மேல் நோக்கி மேலே வச்சுட்டு வலது கையை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கட்டை விரல நுனியும் சேர்த்து இப்படி மடிக்கிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்களா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வலது கை வந்து மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் 2 கட்டை விரலையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி வந்து நேராக அப்படி வைக்காம இப்படி வளைச்ச மாதிரி வச்சாதான் நம்மளோட 2 கட்டை விரல் நுனியும் சேரும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வைக்கலாம். நம்மளோட மடிக்கிட்ட இப்படி வச்சுட்டு அப்படியே உட்காரலாம். இப்போ நான் இடது கையை வந்து மேல் நோக்கி வைக்கிறேன். முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து நம்மளோட அந்த மூச்சை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வரலாம். அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப வந்து நினைவுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கவுங்க இஷ்ட தேவதையோட சின்ன வந்து மந்திரா வந்து ஒரு லைன் மந்திரா மட்டும் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே வரலாம். சொல்லிக்கிட்டே வரும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த எண்ணங்கள் வெளியில் போயிடுச்சுன்னா மறுபடியும் உள்ளே வந்துட்டு அந்த மந்திராவை வந்து சொல்கிறதுக்கு கண்டினியூ அப்படி பண்ணணும். ஒன்று வாய் விட்டு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மென்டலாக வந்து மனசுக்குள்ளேயே வந்து நம்ம சொல்லிக்கலாம். மனசுக்குள்ளே சொன்னால் வந்து ரொம்பவே நல்லது. இது ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். தியானம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட மைண்டு வந்து நல்லா காம் ஆகிறதுக்காக பண்ணணும். சில பேர் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை டைமில் வந்து நம்ம எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுக்காக வந்து இந்த தியானம் இந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட மனம் வந்து நல்லாவே அமைதிப்படும். அதுக்கப்புறம் அதனால வந்து நம்மளோட முடிவுகள் எல்லாமே வந்து தாராளமாக நல்லாவே எடுக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து செஞ்சால் தான் அந்த மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த தியானத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.